Hello everyone, welcome to Bangalore Home YouTube channel. இன்னைக்கு என்ன ரெசிபினா ஹைதராபாதி லுக்மி. இது ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. இதை நம்ம எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். இதுக்கு நான் 3 மீடியம் சைஸ் ஆனியன் ஃபைன்லி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பீன்ஸும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் நல்லா துருகி வச்சுருக்கேன். பன்னீர் அதையும் நல்லா துருகி வச்சுருக்கேன். 2 கிரீன் சில்லி ஃபைன்லி சாப்ட், 1 டீஸ்பூன் ஜீரா பவுடர், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர். இந்த இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு தான் நம்ம ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். இது எப்படி நம்ம செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கீ ஹீட் ஆனதும் இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கட் பண்ணி வச்சிருந்த கிரீன் சில்லி அண்ட் ஆனியன், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஆனியன் ஒரு டிரான்ஸ்பரண்டாக மாறினா போதும். அது வரலும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது கோல்டன் ப்ரௌனாக ஆகணுன்ற அவசியம் கிடையாது. டிரான்ஸ்பரண்டாக ஆனாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா நிறம் மாதிரி டிரான்ஸ்பரண்டாக ஆயிருக்கு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா பவுடர்ஸை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் ஜீரா பவுடர். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 1 மினிட் நல்லா இந்த ஆனியன் கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலாவில் இருக்கிற ரா ஸ்மெல் எல்லாம் போகணும். அந்த அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம போட்டிருந்த ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் மசாலாஸ் இதெல்லாம் இந்த வெஜிடபிள்ஸ் கூட நல்லா ஒன்றா கலந்து ஒரு நல்ல வாசனை வரும். அந்த அளவுக்கு வர வரையிலும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த பீன்ஸ் ஒரு 3/4வாசி வதங்கி இருக்கணும், வெந்து இருக்கணும். அந்த அளவுக்கு இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கிருக்கு. இப்போ நம்ம துருவி வச்சிருக்கிற பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம். பன்னீரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள் மசாலாலாம் இந்த பன்னீரோட ஒன்றா கலந்து சேர்ந்து வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பன்னீர் அந்த மசாலாஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கணும். அந்த அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இந்த சமயத்தில் இந்த பன்னீர் மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கடைசியாக ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல். உங்களுக்கு டேங்கி டேஸ்ட் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க.
அவ்வளோதான், நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஃபைனலாக ஒரு குட்டி கிண்ணத்தில் சார்கோலை நல்லா பற்ற வச்சு நெருப்பு பண்ணிவிட்டு அதை சார்கோலை இந்த கிண்ணத்தில் போட்டு மேலே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டுடுங்க. நெய் விட்டு அது வந்து நல்லா ஸ்மோக் வரும். அப்போது ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. 1 or 2 minutes அப்படியே விட்டுடுங்க. விட்டுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ரெசிபிக்கு ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பை நம்ம பண்ணுறோம். அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போது மேல் மாவு எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் கீ அண்ட் தேவையான அளவு சால்ட் இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லா நெய்யும் உப்பும் இந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கர்ட் சேர்த்துக்கிறேன். தயிர் போட்டுட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த கர்டில் இருக்கிற வாட்டரே இந்த மாவுக்கு சரியாயிடும். அதனால இதை அப்படியே போட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இது மேலே மாவு காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் நெய்யை விட்டுட்டு இது மேலே தடவி விட்டுருங்க. தடவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுங்க. அவ்வளோதான், இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம வெஜிடபிள்ஸும் சூடு ஆறி இருக்கணும். அதுவும் ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். அது 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த மாவை நல்லா மாலிஷ் பண்ணுங்க. நல்லா இந்த மாதிரி போட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். அந்த அளவுக்கு நல்லா இதை மாலிஷ் பண்ணாதான் சாஃப்டாக வரும் இந்த ரெசிபி. இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு மேலே கொஞ்சம் மாவு தூவிக்கலாம். மைதா மாவு தூவி கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா இதை மாலிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதை ஹீட் பண்ணிக்கலாம். இந்த மாவு இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சு அது மேலே இந்த மாதிரி மாவு தடவி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணி வச்சாதான் தேய்க்கும் போது ஈஸியாக வரும். இப்போ இந்த மாவை நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு ரொம்ப தின்னும் இல்லாமல் ரொம்ப தடியும் இல்லாமல் மீடியமாக இதை தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை இது உள்ளே போட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு கார்னர்ஸை நல்லா ஒட்டி விட்டுக்கலாம். ஒட்டிட்டு நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு திருப்பியும் இந்த கார்னர்ஸை நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வரக்கூடாது. அதனால் நல்லா கார்னர்ஸை ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஹீட் பண்ணி வச்சுருந்த ஆயிலில் இதை போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. மிதமான தீயில் வச்சு இதை பொரிச்சு எடுக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா இது மேலே ஃபுல்லாக தீஞ்சு போயிடும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பொரிச்சாதான் இது நல்லா கரெக்டான பக்குவத்தில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது நல்லா உப்பி ஒரு பாக்கெட் மாதிரி ரெடியாக இருக்குது. உள்ளே வந்து ஏர் ஃபார்ம் ஆகிருக்கு. ஏர் ஃபார்ம் ஆகி நல்லா உப்பி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தால் தான் நம்ம உள்ளே வச்சுருக்கிற ஸ்டஃபிங் எல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாக இருக்கும். நம்ம துக்மி ரெசிபி ஒரு கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த
லுக்மி வந்து மேலே ஃப்ளோட் ஆகுது, நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பண்ணலாம். அதுக்கு நான் குட்டி குட்டியாக அதை மாதிரி ரவுண்டாக தேய்ச்சிட்டு அது நடுவில் ஸ்டஃபிங்கை வச்சு ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணி அதே மாதிரி கார்னர்ஸ் எல்லாம் ஒட்டிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா இதை க்ளோஸ் பண்ணிட்டோம். நல்லா இந்த மாதிரி ஒட்டிட்டு சோமாசு கட்டர் வச்சு இதை மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு திருப்பியும் நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஆயிலில் போடும்போது பிரிஞ்சு வராது. இப்போ இந்த மாதிரி நல்லா ஒட்டிட்டு இதை நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது பொரிக்கும் போது நல்லா உள்ள ஏர் ஃபார்ம் ஆகணும். அந்த அளவுக்கு இதை நல்லா இந்த மாதிரி மேலே ஆயில் போட்டிங்கன்னா இது உப்பி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா உப்பி சூப்பராக ரெடி ஆயிருக்கு நம்மளுடைய லுக்மி. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்பில் பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற குட்டி பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம போட்டிருக்கிற வெஜிடபிள்ஸ், பன்னீர், போட்டிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப ஹெல்தி. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த டிஷ்ஷை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளோதான், நம்மளுடைய லுக்மி சூப்பராக ரெடியாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக உப்பி வந்திருக்கு பாருங்கள். லுக்மினாலே இந்த மாதிரி உப்பி வரணும். அந்த மாதிரி நீங்கள் இந்த ரெசிபியை நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லா சூப்பராக இந்த ரெசிபி வரும். நான் வந்து இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்பில் பண்ணி எடுத்துருக்குறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அப் டு டேட் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.